ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது சண்டேயோட விலாக். சண்டேனாவே எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பொறுமையாக கொண்டு போகணுன்னு நினப்பேன். அது எனக்கான நாளாக நான் எடுத்துப்பேன். ஸோ ரிலாக்ஸாக பால்கனியில் ஏஞ்சி வந்தோடனே அந்த மழை பெஞ்சிருந்துச்சு. அதை பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என் குழந்த விளாண்டு போட்டு வச்சுருக்க எல்லா விளையாட்டு பொருட்களையும் எடுத்து வைக்கிறதா என்னுடைய முதல் வேலையாக இருக்கும். டெய்லியுமே இந்த ரொட்டீன் நடக்கும். நைட்டு எடுத்து வைக்கலான்னா அவங்க ஃபுல்லாக விளையாண்டுட்டு போட்டுருவாங்க. அவங்கள தூங்க வைக்கும்போதே தூங்கிடுவேன். ஸோ அதனால் மார்னிங் ஏந்திச்சி வந்தோடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பாலை அடுப்பில் வச்சுட்டு அவங்களோட எல்லா விளையாட்டு பொருளையும் எடுத்து வைக்கிறது தான் என்னுடைய வேலை. அதுக்கு பிறகு காஃபி போட்டுட்டு ரொம்ப ரிலாக்ஸாக குடிப்பேன் பால்கனியில் நின்று. ஏன்னா என்னால் எல்லா டேஸும் அதுமாரி குடிக்க முடியாது. ஹரிபரியாக இருக்கும். காலைல ஏஞ்சோடனே காலை சாப்பாடு மதிய சாப்பாடுன்னு ரெடி பண்ணணும். தம்பிக்கு காலையிலே சாப்பாடு ஊட்டணும்னு ரொம்ப காலையிலே டென்ஷனாக தான் இருக்கும். ஸோ சண்டே மட்டும்தான் அது என்னுடைய நாளாக ரொம்ப பொறுமையாக பீஸ்ஃபுல்லாக கொண்டு போவேன். எனக்கு அந்த சண்டே ஒன் டே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டாவே அந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக எடுத்துப்பேன் என்னுடைய டேவை. அன்றைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே செய்யலை. எல்லாருமே கஞ்சி சத்துமாவு கஞ்சி வச்சு குடிச்சிட்டோம். தம்பிக்கும் அதிலே கொடுத்துட்டேன். ஆஃப்டர்நூன் லன்ச் கொஞ்சம் ஹெவி பிரியாணி செய்கிறதா இருந்ததுனால ஸோ ஸ்ட்ரைட்டாக பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கான வேலைகள் இஞ்சி பூண்டு இது பண்ணுறது, அரைச்சி வைக்கிறது, வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணுறதுன்னு. ஏன்னா தம்பி தூங்கிட்டு இருந்தாங்க அப்போவே செஞ்சால் தான் உண்டு. அவங்க ஏஞ்சிட்டாங்கன்னா ஃபுல்லாக அவங்க கூடவே தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ எல்லாம் கட் பண்ணி வைக்கிறதெல்லாம் கட் பண்ணி அரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னா ஸோ அவங்க ஏஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு செஞ்சுருவேன் நான். பிரியாணி வைக்கிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான் அதில். நானும் அப்படி தான், எனக்கும் ஈஸி தான். ஆனால் அந்த குட்டி குட்டி டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு நல்லா வந்துடும். அதை கொஞ்சம் மிஸ் பண்ணாலுமே டேஸ்ட் மாறிடும். பிகாஸ் எனக்கு நான் நாகூர் பக்கம்ன்றதுனால எனக்கு அங்கே நாகூர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். அந்த ஒரு சீக்ரெட் மசாலா தான் முஸ்லீம் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்தது தான். ஸோ அதை ஆட் பண்ணாலே நம்மளுக்கு நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் மட்டும் இது பண்ணி கொடுத்தாங்க, இஞ்சி பூண்டு இது பண்ணுறதெல்லாம். மற்றபடி பிரியாணி ஈஸி தான். உங்களுக்கு அந்த மசாலா வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மசாலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி அனுப்புகிறேன். அது சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு கிரில் சிக்கன் ரெடி பண்ணுறதா இருந்தேன். அண்டு மைனஸ் என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. சரி ஓகே, ஹெல்த்தி மைனஸாக செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி. சிக்கன் பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சதுனால ரொம்ப ஈஸியாக போச்சு. அப்படியே தம்பியும் ஏஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு பால் மட்டும் ஆற்றி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டும் தம்பியும் போயிட்டு சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ உங்களுக்கே பிரியாணி அந்த இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தாவே தெரியும். இந்த டெக்ஸ்டர் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி அப்படியே நல்லா திக்கான கிரேவி மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம பரோட்டா இதுக்கெலாம் இதை வச்சு சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் பை சைட் நான் கிரில் சிக்கனுக்கு நாங்கள் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது ஒரு 2 ஹவர்ஸாவது அட்லீஸ்ட் அது ஊறணும் நல்லா. அப்போ தான் அதோட உப்பு காரம் நல்லா சிக்கனில் இறங்கும்னு சொல்லுவாங்க. நான் அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட வீடியோ கிளிப்ஸ் நான் எடுக்கலை, பிகாஸ் தம்பி ஏஞ்சிட்டான். ஸோ அதை தம்பியை வச்சுக்கிட்டே நான் இது பண்ணதுனால வீடியோ கிளிப்ஸ் எடுக்க முடியலை. பிரியாணி மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அதை நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் இங்கே வேகிறதுக்கு அந்த டைமிங்லலாம் அதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சு இது பண்ணிவிட்டு தம்மும் போட்டுற வேண்டியதான். அப்படியே என்னோடய பையனுக்கும் நான் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணேன். அதில் ரொம்ப ஸ்பைசஸ் போட மாட்டேன், மைல்டாக போட்டு தம்பிக்கு நார்மல் ரைஸில் பிரியாணி ரெடி பண்ணேன். நல்லா கொஞ்சம் குழைய வச்சு அவங்களுக்கு ஊட்டி விடுவேன். ஏன்னா அவங்களுக்கும் நாங்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கும் அதே ரைஸ் தான் வேணும் அப்படின்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. அவங்களுக்கும் பிரியாணி ரெடி பண்ணேன். எல்லாருக்குமே சண்டே வெளியில் போகணும், அவுட்டிங் போகணும், மூவி போகணுன்னு எதிர்பார்ப்பீங்க. பட் நான் மட்டும் சண்டே வீட்டில் கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த டேவை கொண்டு போகணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன்.
எனக்கு மோஸ்ட்லி சண்டே வெளியில் போக அவ்வளோவா பிடிக்காது. வீட்டில் ரொம்ப ரிலாக்ஸாக கொண்டு போகணும் அந்த டேவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். என்ன மாதிரி எத்தனை பேர்னு சொல்லுங்கள். கிரில் சிக்கன் அது கிரில் வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா ஊறி ரெடியாக இருந்துச்சு. அதை ரெடி பண்ணி வச்சிட்டேன். சைட் பை சைடு ஹெல்த்தி மயோனைஸ் ரெடி பண்ணேன். அதாவது எக்கு பாயில் பண்ணி ரெடி பண்ணுறது. ஆயிலே இதில் சேர்க்க தேவை கிடையாது. எங்களோட சண்டே இப்படி தான் ஹாப்பியாக போணுச்சு. எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.